தென்னிந்திய திருச்சபை மெட்ராஸ் பேராயத்தில் பேராயர் அசரியா என்று சொல்லுகின்ற ஒரு மிக பெரும் இறையியலாளர் மிஷனரி பேராயராக பணிபுரிந்தார். அவர் ஒரு முறை யாழ்ப்பாணம் பகுதிக்கு தன்னுடைய ஊழியத்திற்காக சென்று கொண்டிருந்த போது அங்கே அவர் ஒரு காட்சியை கண்டார். என்ன காட்சி என்று சொன்னால், அங்கே யாழ்ப்பாணம் கடல் அருகே பீச் ஓரத்துல ஒரு சில கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் குழுவிலிருந்து ஒருவரை தமிழகத்திற்கு நற்செய்தி பணிக்காக அனுப்பினார்கள். அந்த நற்செய்தி பணிக்காக தமிழகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஒருவருக்காக அந்த யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் அந்த பீச் மணலிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இதை கண்டு அந்த பேராயர் அசரியா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டு, நம்முடைய தேசத்திலும் இப்படிப்பட்ட அருட்பணி இயக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 1903ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இந்த IMS உருவாக்கப்பட்டதனுடைய வரலாறை குறித்து நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்திய திருச்சபை ஆரம்ப காலகட்டங்களிலே மிக பெரும் ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்த போது சுயாதீனத்தை பேசிய முதல் சங்கம் இந்த இந்தியன் மிஷன் சொசைட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம். அது என்னன்னு சொன்னா, இந்திய விசுவாசிகளை இந்திய பணத்தினாலும் இந்திய மக்கள் வழியாகவும் இந்தியர்கள் வழியாகவும் இந்த மக்களை எல்லாம் சென்று சந்தித்து நற்செய்தி பணி அறிவிக்க வேண்டும். த்ரூ இந்தியன் மணி, இந்தியன் கவர்னன்ஸ் அண்ட் த்ரூ இந்தியன் பிலீவர்ஸ். இந்த மக்களை கொண்டு நம்முடைய வளங்களினாலே, நம்ம கிட்ட இருக்கின்ற ஆதாரங்களினாலே மக்களை சென்று சேர வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு இயக்கம். அது தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக நமது மண்ணில் இந்த மிஷன் அருண்பணியை 100 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருவது அது ரொம்ப பெருமை. அந்த பெருமை மிகுந்த ஒரு பணியை 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழக மண்ணிலே இறைப்பணி, சமுதாய பணி, கல்வி பணியை செய்து வருகின்ற தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆலய வளாகத்திலே நடைபெறுவது இன்னும் அதிக சிறப்புள்ள ஒரு காரியம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த மிஷன் என்று சொல்லுகிற போது நாம் எல்லாரும் ஒரு காரியம் தான் சொல்லுவோம். இயேசுவானவர் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்த ஒரே பணி என்ன? மத்திய 28ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் சொல்லிட்டு போனார், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியினரையும் சீஷராக்குங்கள். Go and make disciples. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், Go and make disciples சரிதான். அவருடைய அர்த்தம் எங்க இருக்கிறது? Make disciples wherever you go. நீங்க எங்கெங்க போனாலும் அங்கே சீடர்களை உருவாக்குங்கள். Either it shall be in your workplace, in your home, in your neighborhood, in your locality, wherever you go, you make disciples. எங்கே போனாலும் நீங்க என்ன செய்யுங்க? சீடர்களை உருவாக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த IMS கோடை விழாவிலே அநேக கலை நிகழ்ச்சிகளை நாம் காணுகின்றோம். We have heard so many beautiful numbers sang by our dear brothers and sisters from Haryana, Sikkim, Orissa, and you are going to see many others. I wish and praise God. Jharkhand, thank you. I wish and I express my heartful wishes to you for all your endeavors, and I thank you for your performance here. இந்த நாளில் நாம் அதெல்லாம் கேட்டுக்கொள்கிற போது கண்டோம், கேட்டோம், ரசித்தோம், பார்த்தோம் என்று செல்லாமல், நான் செல்லுகின்ற இடங்களிலே சீடனாக வாழ்வதற்கும் சீடர்களாக பிறரை மாற்றுவதற்கும் என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டுகிறோம் என்ற ஒரு கேள்வியோடு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே அன்போடு அழைத்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய ஆயர்மார்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை ஆயர்மார்களுக்கும், IMS-னுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், களப்பணியாளர்கள், பணித்தள நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும், கூடி வந்திருக்கின்ற அருமையான சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளினுடைய தூய யோவானின் பாலைவன சத்தமாக இந்த நாளிலே உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம், கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் ஆண்டவராகிய இயேசுவை அநேகர் தம்முடைய ஒரு குடும்ப மருத்துவராக,
ஒரு ஃபைனான்சியராக, ஒரு நண்பராக, ஒரு உதவி செய்கிற அன்றாட சாதாரண ஒரு மனிதனாக எண்ணி பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய இஸ்ரவேலின் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலரை அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வரும் பொழுது அவர் சொன்ன காரியம், நான் எப்படிப்பட்டவர், நான் வல்லமையுள்ளவர், பராக்கிரம் உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தரோ தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் வல்லமையுள்ளவரும் பயங்கரமானவரும் மகத்துவமுள்ளவரும் பட்சபாதம் இல்லாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நமது கடவுளை பற்றி தேவர்களுக்கெல்லாம் தேவராக புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக நம்முடைய கடவுள் இல்லை. ஆனால் நம் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமுள்ள தேவன் என்று அவரை சொல்கிறோம். தேவாதி தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தமுள்ளவர், மகா பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். வல்லமையுள்ளவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் வல்லமையுள்ளவராக பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அழைத்து வரும் பொழுது அவர்களுக்கு மரண தருவாய் நெருக்கமான நிலையில் அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். கடவுள் வல்லமையுள்ளவர் நான், நீ உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொன்ன உடனே அந்த செங்கடல் இரண்டாக பிளந்ததை பார்க்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி பார்க்கும்போது உபாகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் கர்த்தாதி கர்த்தர் என்பதை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். பயங்கரமானவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் வெண்பஞ்சை போல தன்னுடைய தலைமுறையும் வெண்கலத்தைப் போல தன்னுடைய பாதங்களையும் உடைய பயங்கரமான கர்த்தராக இருக்கின்றார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் மகத்துவமுள்ள தேவன் என்பதை அங்கு வெளிக்காட்டுவதை பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நீ பட்டயமாக செயல்படும் பொழுது ஆண்டவர் உன்னை கூராக்கி உயர்ந்த பட்டயமாக அநேகருக்கு ஒரு பாதுகாப்பின் அரணாக உன்னை நிறுத்துவார். இந்த 1 நாளாகமம் 28:20 அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டிருக்கிற நாம் நம்பி செயல்படுவோம், அவரை விசுவாசித்து செயல்படுவோம். இதுவரை ஒருவேளை கடவுளை பற்றி நாம் அறியாதவர்களாக இருந்திருக்கலாம், அவருடைய தன்மைகளை அவருடைய குணாதிசயங்களை தெரியாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் சேனைகளின் கர்த்தரோ இன்று சொல்கிறார், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், பயங்கரமானவர், மகத்துவமானவர், பட்சபாதம் இல்லாதவர், வல்லமையுள்ளவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே அவரை இந்த நாளில் நாம் நினைப்போம். கர்த்தர் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு சிறந்த நாளாக இந்த நாளை தருவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆண்டவரே காண வேண்டும் என்று இருந்த அநேகர் எங்களிடத்தில் இல்லை. ஆனாலும் கடவுளே, உம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நாங்கள் இந்த புதிய நாளில் பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை, உம்முடைய வல்லமையான உம்முடைய நாமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை இந்த நாளின் தியானத்தின் வழியாக கொடுத்தி தேவனே, ஆண்டவரே, இந்த உபாகம நூலில் பதிவிடப்பட்ட கடவுளுடைய குணாதிசயங்கள், அவருடைய வல்லமையை நாங்கள், அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய ஆண்டவரை மகத்துவங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து வாழ நீர் துணை புரிந்தருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.